வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான அன்போடு கண்மணி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஃபேமிலி டிராமா படம்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேசியிருப்பாங்க. அதாவது கல்யாணம் முடிஞ்சாலே குழந்தை எப்பன்னு கேட்பாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி கேட்கறதுனால அந்த கப்பிள்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அந்த கப்பிள்ஸோட பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, இதை தாண்டி என்னென்ன மாதிரியான பிரச்சனைலாம் வரும்னு சொல்ற படம் தான் இந்த படம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன்ல சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேரு நகுலன் அப்படின்றது. இவருக்கு ஷாலினின்ற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கும். அவங்க போகும்போது வரும்போது பார்த்து பார்த்து சிரிக்கிறாரு. போக போக ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நகுலனோட அப்பா இறந்து போயிருப்பாரு. அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அம்மாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சீக்கிரமா பொண்ணு வீட்டுல பேசணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முதல்ல தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பொண்ணை பத்தி விசாரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணோட அப்பாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நம்ம பேசி முடிச்சிடலான்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தை தான் நமக்கு காட்சி பத்துறாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு உசைன் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய குழந்தைங்களாம் இருக்காங்க. உசைன் எதையோ தேடிட்டு இருக்காரு. ஒய்ஃபோட ஹெல்ப் தேவை போல. ஒய்ஃபோட பேரை சொல்லி கூப்பிட்டாரு. ஆனா ஒய்ஃப் ரொம்ப லேட்டா தான் அந்த இடத்துக்கு வராங்க. எத்தனை வாட்டி கூப்பிட்டோன்னு வர மாட்டியான்னு கேக்குறாரு. உங்க பசங்க அவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, கவனிக்க வேணாமான்னு ஒய்ஃப் கேக்குறாங்க. ஆக்சுவலா இவருக்கு மட்டும் 4-5 பசங்க இருக்காங்க. ஏன்பா குடும்ப கட்டுப்பாடு பண்ணா என்னன்ற மாதிரி மத்தவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. நம்ம ஹீரோக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது. அதனால மேக்கப்லாம் பண்றதுக்காக ஸ்பாக்கு தான் வந்திருக்காரு. ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக உசைன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா உசைன் சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உசைனை ரெகுலரா கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற ஒரு லேடி தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி இவரும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் தானே என்னோட குழந்தைங்களை வளர்க்குறேன், இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காருல, அண்ணன் இந்த மேக்கப் ஒரு 15 நாள் தாங்கலன்னு கேட்கறாரு. அதுக்கு மேலேயே தாங்கும்பா அப்படின்ற மாதிரி இவருமே காசை வாங்கிடுறாரு. இப்ப ஹீரோவும் உசைனும் சேர்ந்த மாதிரி ஒரு பைக் ஷோரூமுக்கு தான் வந்திருக்காங்க. ஏற்கனவே பைக்குக்காக சொல்லி வச்சிருப்பாங்க. இவங்க கேட்ட பைக்கை ரெடி பண்ணி வச்சிடுறாங்க போல. இந்தாங்க சார் அப்படின்ற மாதிரி ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு கீயை தந்துடுறாங்க. ஹீரோவும் இந்த இடத்துல ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. எடுத்த போட்டோவை உடனே இவரோட லவ்வருக்கு அனுப்பி வச்சிடுறாரு. ஆக்சுவலா அவங்க ஃபேமிலி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த போட்டோ வரும். அதனால ஃபேமிலியில இருக்க எல்லார்கிட்டயும் இந்த பைக் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட வேலையை பத்தி நமக்கு காட்டுறாங்க. கல்லெல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்த தான் இவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நிர்வாக வேலையெல்லாம் பாக்குறதுக்காக ஒரு பையன் இருக்கான். இப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. பைக் சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுக்கு பிடிச்ச கலரை தான் பார்த்து வாங்கியிருக்காரு போல. ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க நிர்வாகம் பண்றதுக்காக ஒரு பையன் இருக்கிறதா சொன்னல, அவன் பைக்கை ஓட்டலாம்னு நினைக்கிறான். இந்த விஷயத்தை ஹீரோ பார்த்து கோவப்படுறாரு. இப்பதான் வாங்கியிருக்கேன், அதுக்குள்ள ஓட்ட போறியா, இறங்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த பையனும் இறங்கிடுறான். ஹீரோக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போதில்ல, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நான் காலையிலேயே வந்துருவான்ற மாதிரி கேட்கிறான். காலையில வந்துட்டா யாரா வேலையை பாப்பா, நீ பொறுமையா நைட்டு வந்தா கூட போதும், இங்க இருக்க வேலை தான் முக்கியம்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த பையனும் ஏத்துக்கிறான். இப்ப கல்யாண வேலை எல்லாம் தடபுடலாம் நடக்குது. ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆக்சுவலா நிறைய ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு ரிச்சுவலா முடிஞ்சிட்டு இருக்கு. இப்ப இவங்க கிளம்ப போறாங்க. அம்மாவை பார்த்து அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோவோட வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. ஹீரோவோட சொந்தக்காரங்கன்னு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் உட்கார வச்சு சுத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த நகை எங்கம்மா வாங்குனீங்க, 916 தானா, எந்த கடையில வாங்குனீங்கன்ற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கேள்வியெல்லாம் கூட நான் சமாளிச்சிட்டேன், ஆனா இதுக்கப்புறம் சில கேள்விகள் கேட்டாங்க, அதுதான் என்னால சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களோட வாய்ஸ் ஓவர் சொல்லுது. அது என்ன கேள்வின்றதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. என்னமா விசேஷம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது கல்யாணம் ஆயிடுச்சுல, எப்ப குழந்தைன்ற மாதிரி தான் எல்லாருமே கேக்குறாங்க. முதல்ல அந்த கேள்விக்கு இவங்க சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா யாரை பார்த்தாலும் இதே கேள்வியை தான் கேக்குறாங்க. போக போக இவங்களுக்கும் அந்த கேள்வியை கேட்கும் போதே கோவம்லாம் வருது. ஒரு நாள் ஒரு லேடி வீட்டுல பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த லேடி திரும்ப திரும்ப அந்த கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்காங்க. மாமியார் அந்த லேடிக்கு டீ எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. இவங்க டீ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போதும் அந்த லேடி திரும்ப திரும்ப அந்த கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமா இவங்களுக்கு கோவம் வந்துருது. ஒரு வேகத்துல என்ன பண்றாங்கன்னா, டீயை எடுத்து அவங்களோட மூஞ்சிலே ஊத்தி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் வீட்டுக்கு வராரு. அப்பதான் இந்த லேடி மூஞ்சில கிரீம்லாம் அப்ளை பண்ணிருக்கிறது தெரியுது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அந்த லேடி எதுவுமே பேசாம முறைச்சு பாக்குறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, உன் ஒய்ஃப் கிட்ட போய் கேளுன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பொறுமையா ஒய்ஃபை பாக்குறதுக்காக வராரு. என்னாச்சுன்னு கேக்குறாரு. அவங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. ஏதோ நடந்திருக்க போலன்னு யோசிக்கிறாரு. இப்பதான் இந்த லேடியே சொல்றாங்க, எந்த விசேஷமும் இல்லையான்ற மாதிரி தான் கேட்டேன், அதுக்கே டீயை மூஞ்சில ஊத்திட்டா, இதை நான் இதோட விட மாட்டேன், கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி கோவமா பேசிக்கிட்டே இங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இவருமே ஒய்ஃபு கிட்ட பேசுறதுக்காக வராரு.
கல்யாணம் முடிஞ்சா எல்லாருமே கேட்கிற கேள்வி தானே, எதுக்காக இவ்வளவு ரியாக்ட் பண்ணன்ற மாதிரி கேக்குறாரு. நானும் கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணேன், ஒரு ஸ்டேஜ்ல தெரியாம இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. ஒரு முக்கியமான விஷயம்ன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. பீரியட்ஸ் வேற தள்ளி போய்கிட்டே இருக்கும், ஒருவேளை பிரெக்னெண்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாரு. பிரெக்னெண்டா இருக்கியான்னு கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல, எனக்கு பேடு வாங்கிட்டு வரணும், அதை சொல்றதுக்காக தான் கால் பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ, அதுதான் வாங்கணுமா, சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு லேடி வீட்டை விட்டு கோவமா போனாங்கல்ல, அவங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கே போயிருப்பாங்க. இத பத்தி எல்லாம் ஊர்ல இருக்க ஒரு பெரியவர் சொல்றாரு. உன் வீட்டுல தான் வெயிட் பண்றேன் வான்னு சொல்றாரு. ஹீரோவும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த பெரியவர் பேசி அந்த லேடியை சமாதானம் பத்தி இருக்காரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க, செலவு ரொம்ப ஆயிடுச்சு, அந்த கோவத்துல தான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு முடிவு எடுத்தாங்க. நான் எப்படியோ பேசி கண்ட்ரோல் பண்ணிட்டேன், ஒரு 20,000 ரூபாய் தாப்பா, பேசி முடிச்சுக்கலான்ற மாதிரி சொல்றாரு. 20,000 ரூபாயா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சரி, ப்ராப்ளத்தை முடிக்கணும்ல, அதனால முடிச்சிடலான்னு பேசி முடிச்சிடுறாரு. ஹீரோக்கு ரஃபீக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவரா இருப்பாரு. ஆக்சுவலா அவர் ஊருக்கு வந்தோன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி அம்மா பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க தான்ப்பா இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டயும் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்றாங்க. நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்ப அந்த ரஃபீக் இருக்கார்ல, வீடியோ கால்ல இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் இருக்கார்ல, ஒய்ஃபுக்கு ரஃபீக் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவன் தான் ஃப்ரெண்டு, துபாயில இருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிருக்கு போல, இன்னும் எந்த விசேஷமும் நடக்கல. அதனால அம்மா என்கிட்ட சரியா பேசாத மாதிரியே எனக்கு தோணுது, கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நீ தேவையில்லாம யோசிக்காது அப்படின்ற மாதிரி இவரும் சமாதானம் எல்லாம் சொல்றாரு. இப்ப நமக்கு உசைனை காட்டுறாங்க. உசைன் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறதுக்காக வராங்க. ஏற்கனவே அவங்க பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. இவருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்காக அப்ரோச் பண்றாரு. இருக்கிற குழந்தை போதும், இதுக்கப்புறம் வேணான்ற மாதிரி இவங்களும் அவாய்ட் பண்றாங்க. மீன் விக்கிறவர் வந்தா லேடிஸ்லாம் சேர்ந்து ஊர் கதையை பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி லேடிஸ்லாம் ஊர் கதையை பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா ஷாலினியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து மாமியார் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மாமியார் கிட்டயும் இன்னும் குழந்தை உண்டாவல, ஏன் இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதை கேட்கிற இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முகமே மாறிடுது. எதுவுமே பேசாம சைலண்டா இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஷாலினியும் டீ போட்டு தரவான்னு கேக்குறாங்க. எந்த ஒரு பதிலும் சொல்லாம இவங்க பாட்டுக்கு மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவும் கவனிக்கிறது. அம்மா சரியாவே பேச மாட்டாங்கன்னு சொன்னல, நீயே பார்த்தல அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. அம்மாக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, நிறைய பேர் ஒரு கோயிலுக்கு கூட்டு வந்திருக்காங்க. வேண்டியதை நீங்க கேளுங்க, கண்டிப்பா இந்த கடவுள் தருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுமே பையனுக்கு ஒரு குழந்தை வேணும்ன்ற மாதிரிலாம் வேண்டிக்கிறாங்க. இப்ப பிரசாதம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மருமக கிட்ட கொண்டு வந்து தராங்க. இந்த சமயம் தான் ரஃபீக் ஃபாரின்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவரோட சொந்தக்காரங்களாம் இவரை பார்த்து பயங்கரமா சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஷாலினியும் வீட்டை விட்டு வெளியே வந்து ரஃபீக் ஒரு பார்வை பாக்குறாங்க. ரஃபீக்கும் என்ன விசேஷம்னு கேக்குறாரு. ஷாலினியோட முகமே மாறிடுது. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்றது ரஃபீக்கு தெரியும். இவர் இந்த அர்த்தத்துல இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டாரு. என்ன எல்லாமே ஓகேவான்றத கூட இந்த மாதிரி கேட்பாங்க. அவசரப்பட்டு என்ன விசேஷம்னு கேட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. அப்படியே டாபிக்க மாத்தின மாதிரி பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. கூடிய சீக்கிரத்துல இவருக்கு கல்யாணம் ஆக போது இல்ல, அதுக்கான பார்ட்டியை தான் இவர் பிளான் பண்ணிருக்காரு. ஹீரோவோட இடத்துல தான் இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் குழந்தை இல்லல்ல, அதை நினைச்சு ஹீரோவும் கொஞ்சம் ஃபீலிங்கா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. ரஃபீக்கு கல்யாணம் ஆக போதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஃபங்க்ஷனுக்கு ரெடியான ஹீரோயின் இருக்காங்கல்ல, நான் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. தெரியாதா, நான் அந்த இடத்துக்கு வந்தா எல்லாருமே குழந்தைய பத்தி தான் கேட்பாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் உன் கூடியே இருக்கேன் வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பரிமாறுற வேலை வருது. ஹீரோ இருக்கார்ல, நான் அந்த வேலையை பாக்குறேன்ற மாதிரி தள்ளி போயிடுறாரு. இங்க வந்திருக்க ஒரு பொண்ணுக்கு ரீசெண்டா தான் குழந்தை பிறந்திருக்கு போல. அந்த பொண்ணோட மாமியார் இருக்காங்கல்ல, குழந்தை மட்டும் பிறந்துருச்சுன்னா நேரம் போறதே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களோட மாமியார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லல்ல, அதை நினைச்சு லைட்டா ஃபீல் பண்றாங்க. இந்த உசைன் பரிமாறிட்டு இருக்காரு. ஒரு லேடியை பார்த்தோன்னா மட்டும் பரிமாறதை விட்டுட்டு இவர் வேகமா கிளம்புறாரு. அந்த லேடி எப்ப பாரு அட்வைஸ் பண்ணுவாங்க, அதனால தான் இப்படி கிளம்பிட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, உசைனோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை வர வச்சிடுறாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் இந்த உசைன் கேட்கவே மாட்டான், இதுக்கப்புறமா குழந்தைய பெத்துக்காம இருக்க சொல்லு, நான் சொன்னாதான் கேட்க மாட்டான், நீ எதை அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, எல்லாருக்குமே காஃபி எல்லாம் தரதுக்காக வந்திருக்காங்க. ஏற்கனவே டீயை ஒருத்தங்க மேல ஊத்துனாங்கல்ல, அவங்களும் அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி தரதுன்னு இவங்களுக்கு தெரியல. அதனால இங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட தந்து எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. நம்ம கிச்சன்லயே இருக்கலாம், அப்பதான் பிரச்சனை வராதுன்ற மாதிரி கிச்சன்ல இருக்காங்க. ரீசெண்டா ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா சொன்னல, அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க, பால் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்க திரும்பி கொடுத்துக்கோங்கன்ற மாதிரி ஈரினும் உட்கார வச்சிடுறாங்க. அந்த லேடி பாலெல்லாம் கொடுத்துடுறாங்க. ட்ரெஸ்ஸையே நாசம் பண்ணிட்டான், கொஞ்ச நேரம் மட்டும் வச்சுக்கோன்ற மாதிரி ஈரின் கிட்ட தந்துட்டு அவங்க கிளீன் பண்றதுக்காக கிளம்புறாங்க.
ஈரன் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. என்னோட மருமக எங்கன்ற மாதிரி மாமியார் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப மாமியார் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, குழந்தை இல்லாதவங்க எல்லாம் ரொம்ப நேரம் குழந்தைய வச்சிருக்க கூடாது, கண்ணு வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் குழந்தைக்கு உடம்பு முடியாம போயிடும்ன்ற மாதிரி காதுல சொல்றாங்க. ஈரனுக்கு கேட்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இது அந்த இடத்துக்கு வர மாமியாருமே கவனிச்சிடுறாங்க. இப்ப மாமியார் இருக்காங்கல்ல, குழந்தைய வாங்கி அந்த ஃப்ரெண்டு கிட்ட தந்து அனுப்பிடுறாங்க. இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி ஷாலினி கிட்ட பார்வையாலேயே சொல்றாங்க. இப்ப ஷாலினியும் வெளியே போலான்ற மாதிரி அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. இங்க இருக்க ஒரு பொண்ணு பேசிக்கிட்டே வாழைப்பழத்தை எடுக்கிறாங்க. 2 ஒட்டுன மாதிரி வந்திருக்கு. இந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, 2 ஒட்டுன மாதிரி சாப்பிட்டா ட்வின்ஸ் பிறக்க வாய்ப்பு இருக்கு, சாப்பிடுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மத்த லேடிஸ் இருக்காங்கல்ல, அத ஷாலினிக்கு கூட 2 குழந்தை பிறக்கலனால ஒரு குழந்தையாவது பிறக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க இருந்து வேகமா எந்திரிச்சு போயிடுறாங்க. என்ன ஒய்ஃப காணோன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. தேடி வீட்டுக்கு வந்தா ஒய்ஃப் ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்கிறது தெரியுது. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. நீங்க பாட்டுக்கு என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, எல்லாருமே என்னென்னமோ பேசினாங்க, இதுக்காக தான் நான் வரமாட்டேன்னு சொன்னன்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு வான்ற மாதிரி சொல்றாரு. என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இதை நினைச்சு இவரும் ஃபீல் பண்றாரு. சோகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நைட்டு 2 பேருமே லைட்டா சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல, எப்படி ஒய்ஃப் கிட்ட பேசுறதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப இவருக்கு டீ வேற வேணும். அம்மா எனக்கு டீ வேணும்ன்ற மாதிரி சொல்றாரு. எப்பவுமே ஒய்ஃப் தான் தருவாங்க, ஏன் நம்ம கிட்ட கேட்கறான்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. உங்களுக்குள்ள சண்டையான்னு கேக்குறாங்க. ஷாலினியும் ஆமான்னு சொல்றாங்க. நீயே டீயை கொண்டு போய் கொடுத்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்களும் டீ எடுத்துட்டு பக்கத்துல வராங்க. நைட்டு நடந்ததுக்காக மன்னிப்புலாம் கேக்குறாங்க. நைட்டு எதனால சண்டைன்னு இவங்க பேசிக்கும் போது தான் அம்மாவோட காதுல கேக்குது. சுத்தி இருக்கவங்க பேசிக்கிறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, என்ன பண்ண முடியும், நமக்கு சீக்கிரமா குழந்தை கிடைக்கிற பாக்கியம் இல்ல போல அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இதை நினைச்சு இவருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசும்போது இதை நினைச்சு இவர் கொஞ்சம் ஃபீலிங்கா பேசுறாரு. அப்பதான் இந்த ரஃபீக் இருக்கார்ல, ஒரு சார்ட்டை காட்டுறாரு. இந்த சார்ட்ல ரெட் கலர்ல 7 நாள மார்க் பண்ணிருக்காங்கல்ல, இந்த 7 நாள் ஒன்னா இருந்தா குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த சார்ட்டை எனக்கு அனுப்புன்ற மாதிரி ஹீரோ வாங்கிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் ஒய்ஃப் கிட்டே இந்த சார்ட் எல்லாம் காட்டுறாரு. இதுபடி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படியோ ட்ரை பண்ணிட்டோம், இது மாதிரியும் ட்ரை பண்ணலான்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா ரிமைண்டர்லாம் செட் பண்ணிடுறாங்க. அந்த 7 நாள் வரதுக்கு இன்னும் 2 வாரத்துக்கு மேல டைம் இருக்கு. அந்த 2 வாரம் நம்ம எதுவுமே பண்ண வேணாம், எனர்ஜி எல்லாம் சேர்த்து வைப்போன்ற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிறாங்க. இப்போ ஏறக்குறைய இவங்க நினைச்ச நாள் வந்துருது. இன்னைக்கு நைட்டு ஒன்னா இருக்கணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அம்மா பேர்ச்சம்பளம் எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. எதுக்குன்ற மாதிரி அம்மா கேட்கிறாங்க. பேர்ச்சம்பளத்தை எதுக்காக கேட்பாங்க, சாப்பிட்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அம்மா இடத்த சொன்னா சாப்பிட்டுறாரு. இப்ப உள்ள வந்து ஒய்ஃபை கட்டி பிடிக்கிறாரு. என்னோட அம்மாக்கு ஏதாவது டவுட் வந்திருக்குமா, ஏன்னா இப்ப பேர்ச்சம்பளம்லாம் கேட்டு வாங்கினன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் வந்திருக்காதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க 2 பேருமே இப்ப கட்டி பிடிச்சு ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ரிமைண்டர் சவுண்டு கேக்குது. நல்ல சகுனம் தான் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஆரம்பிக்கலாம் செய்யறாங்க. ஹீரோவோட அம்மா வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது ரஃபீக்கோட அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னோட மருமக பிரெக்னண்டா இருக்கான்ற மாதிரி ஸ்வீட் எல்லாம் தராங்க. இதை கேட்கிற இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இப்பதானே கல்யாணம் முடிஞ்சது, அதுக்குள்ள பிரெக்னண்டான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப வந்து ஹீரோ கிட்ட இந்த தகவலை சொல்றாங்க. ஹீரோ கிட்ட ஸ்வீட் எல்லாம் தந்துட்டு உள்ள சோகமா போறாங்க. இதை நினைச்சு ஹீரோவுமே இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல மருமக இருக்காங்கல்ல, மாமியார் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்துல நம்மளும் ஸ்வீட் தர நிலைமை வரலாம், ஏன்னா என்னோட பீரியட்ஸ் தள்ளி போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற மாமியாருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. எப்படியாவது மருமக பிரெக்னன்ட் ஆயிரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, பீரியட்ஸ் தள்ளி போயிட்டு இருக்கிறத பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. கவலைப்படாத மச்சான், எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டாரு. மாமியார் இருக்காங்கல்ல, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இதை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல மருமகளை வேலைலாம் செய்ய விடாத, நீயே வேலைலாம் செய்யன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுமே வேகமா மருமக வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தடுக்கிறாங்க. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் உட்காருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்னு ஏத்துக்கிட்டு இவங்களும் உட்காந்து டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை மாமியார் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு தராங்க. நல்லபடியா இவங்களை பாத்துக்கிறாங்க. மாமியார் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் குள்ள போறாங்க. ஒருவேளை பீரியட்ஸா இருக்குமான்ற மாதிரி மாமியார் பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க இருக்காங்கல்ல, ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வராங்க. என்னமா பீரியட்ஸா அப்படின்ற மாதிரி மாமியார் கேக்குறாங்க. இல்லத்த பாத்ரூம் தான் போயிட்டு வரேன்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. அப்பாடா அந்த கடவுள் இருக்கான்ற மாதிரிலாம் வேண்டிட்டு போறாங்க. ஆனா உண்மை என்னன்னா இவங்களுக்கு பீரியட்ஸ் தான் வந்திருக்கும். மாமியார் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் மறைச்சிருப்பாங்க. நைட்டு நேரம் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்கிற இவருமே பயங்கரமா உடஞ்சு போயிடுறாரு. இந்த வாட்டி ரொம்ப நம்பி இருப்பாரு, அது நடக்கலையேன்ற மாதிரி தான் ஃபீல் பண்றாரு. இந்த விஷயம் மாமியாருக்கும் தெரிஞ்சிருது. மாமியார் பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. இப்ப சுத்தமா இவங்க கிட்ட பேச மாட்டாங்க.
என்ன அத்தை பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. டாக்டரை போய் பார்க்கிறது நல்லதுன்ற மாதிரி சிலர் அட்வைஸ்லாம் பண்ணிருப்பாங்க. டாக்டரா பார்க்க வேணான்ற மாதிரி ஹீரோயின் தான் தள்ளி போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம தள்ளி போட வேணாம், நம்ம டாக்டரை போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே அம்மா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அம்மா, ஷாலினியோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல, ஒரு டாக்டரை பார்த்தோன்னா குழந்தை கிடைச்சிருக்கு, அவங்கள பார்த்து அந்த டாக்டரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. முதல்ல அவங்கள பார்க்கறதுக்காக போங்க, வெறுங்கையோட போகாதீங்க, ஏதாவது வாங்கிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலான்ற மாதிரி குழந்தை விளையாடுற பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே குழந்தை பிறந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணோம், அந்த டாக்டர் கிட்ட போனோன்னா குழந்தை கிடைச்சிருச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த டாக்டரை நமக்கு காட்டுறாங்க. 50 வயசாயும் குழந்தை கிடைக்காம ஒரு கப்பல் கஷ்டப்படுறாங்க. அவங்க ரீசெண்டா தான் இவர்கிட்ட வந்துட்டு இருக்காங்க போல, நம்பிக்கையோட போயிட்டு வாங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறது. என்ன இந்த வயசுல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இது கல்யாணம் ஆகிய 1.5 வருஷம் தான் ஆகுதா, அதுக்குள்ள குழந்தை இல்லைன்னு எதுக்காக ஃபீல் பண்றீங்க? சரி, சீக்கிரம் குழந்தை வேணும் அவ்வளவுதானே. நான் சொல்ற 3 விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். முதல் விஷயத்தை மட்டும் தான் இப்ப சொல்லுவேன், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்த விஷயத்த சொல்லுவேன். நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்கல்ல, ட்ரிப் மாதிரி வெளியே போயிட்டு வாங்க, கண்டிப்பா ஒரு மாற்றம் நடக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே கொஞ்ச நாள் ட்ரிப் மாதிரி வெளியே போலாம்னு நினைக்கிறாங்க. பைக்ல தான் இவங்களோட ட்ரிப் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், இந்த ட்ரிப்போட சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப ட்ரிப்ல சுத்திக்கிட்டே இருக்கும் போது அந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்துடுறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு குழந்தை இருக்கு. அதே மாதிரி அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கார்லாம் வச்சிருக்காரு. அந்த பொண்ணு கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஈரனுக்கு லைட்டா உள்ளுக்குள்ள கோவம் வந்துருது. ஆனா கோவத்தை காட்ட மாட்டாங்க, ஜாலியா பேசுற மாதிரியே கலாய்க்கிறாங்க. எங்களாலையும் கார்லாம் வாங்க முடியும், ஆனா பைக்ல போற சந்தோஷம் வராது, கட்டி பிடிச்சிட்டு போகும்போது சந்தோஷமா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரெண்டாவது டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஸ்பெர்ம் கவுண்ட்டை செக் பண்ணி ஆகணும், உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கான்னு கேட்கிறாரு. ஹீரோவும் ஆமான்னு சொல்றாரு. அப்ப அதை குறைச்சிக்கோங்க, தேவைப்பட்டா ஸ்மோக் பண்றதையே நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை பத்திலாம் இவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார்ல, எனக்கும் தான் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு, எனக்கெல்லாம் குழந்தை பிறக்கலையா, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை மச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ இருந்தாலும் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. இப்ப செக்கிங் பண்றதுக்காக இவர் வந்திருக்காரு. அங்க முழுக்க பொண்ணுங்களா இருக்காங்க. எப்படி கேட்கறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுங்க ரொம்ப சாதாரணமா ஸ்பெர்ம் டெஸ்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களுமே ஒரு சின்ன டப்பாவை தந்துடுறாங்க. பக்கத்துல தான் ரெஸ்ட் ரூம் இருக்கு, எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருக்கு இதெல்லாம் புதுசு இல்ல, ரொம்ப நர்வஸா இருக்காரு. எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் தயங்கிக்கிட்டே நின்னுட்டு இருக்காரு. கதை வேற ஆளுங்க தட்டிக்கிட்டே இருக்காங்க. இவருமே வேலையை முடிச்சிடுறாரு. டாக்டரும் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ பயந்த மாதிரி கேக்குறாரு. இல்ல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல, அடுத்த 2 மாசம் ஸ்மோக் பண்றதை மறந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அம்மாக்கு இந்த ஜோஷியம் ஜாதகத்துலலாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கும். இப்ப அம்மாவும் பையனை கூட்டிட்டு ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவர் இருக்கார்ல, ஒரு பர்டிகுலர் பூஜை பண்ணணும், ஆள் வச்சு பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப பூஜை பண்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. ஏற்கனவே பூஜைக்காக காசெல்லாம் தந்துடுறாங்க. இப்ப அவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, நீங்க இப்ப காணிக்க மாதிரி தரணும், அவர் சந்தோஷப்படுற மாதிரி காணிக்க தாங்க, அப்பதான் நல்லது நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பையனும் எவ்வளவு தரன்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாரு. அம்மா 1000 ரூபாய் தான்னு சொல்றாங்க. இது 1000 ரூபாயா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கடைசியில தந்துடுறாரு. இவங்க எல்லாருமே வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப தெரிஞ்ச அக்கா ஒருத்தங்க நின்னுட்டு இருக்காங்க. இவங்களுக்காக ஒரு கசாயம் தான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த கசாயத்தை சாப்பிட்டா கண்டிப்பா குழந்தை பிறந்துரும், இந்த கசாயம் வெறும் 1000 ரூபாய் தான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அக்கா சொல்றாங்க. அம்மா இதையும் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. அதாவது குழந்தை இல்லைன்னா எப்படி சுத்தி இருக்கவங்க ஸ்கேம் பண்றாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. இது உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஷாலினி கேக்குறாங்க. நம்ம யோசிக்கிற நிலைமையில எல்லாம் இல்ல, எதுவா இருந்தா என்ன ட்ரை பண்ணி பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சாப்பிட்டு ஒன்னா இருக்காங்க. ஹீரோயோட செங்கல் சூளைக்கு வராரு. வேலை பாக்குறவன் இருக்கான்ல, உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தர் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆர்டர் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்ன சாப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சாப்பிடுறதுலாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல வந்த விஷயத்த சொல்றேன். இது சூப்பரான லேகியம், இந்த லேகியத்தை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நமக்கு குழந்தை இல்லைன்றது இவன் வரைக்கும் பரவி இருக்கான்னு இவர் யோசிக்கிறாரு. இந்த லேகியம் விற்கிறதுக்காக தான் வந்திருக்கியா, ஏற்கனவே நிறைய லேகியத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இது எனக்கு வேணாம் கிளம்புன்ற மாதிரி இவனை அனுப்பி விடுறாரு. இப்பதான் ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. வரும்போது பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இவருமே வாங்கிட்டு வந்து தந்துடுறாரு. அவங்களுமே செக் பண்ணி பாத்ரூமை விட்டு வெளியே வராங்க. கொஞ்சம் சோகமா தான் அவங்க வெளியே வராங்க.
என்ன சோகமா வரா, அப்ப இந்த வாட்டியும் எதுவும் நடக்கல போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரி விடு பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. மாமியாரும் இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, நான் பிரெக்னெண்டா இருக்கன்ற மாதிரி அதை திருப்பி காட்டுறாங்க. இது பிரெக்னெண்டா இருக்கியான்ற மாதிரி பயங்கரமா இவர் சந்தோஷப்படுறாரு. இந்த இடத்துல மாமியாரா சந்தோஷப்படுறாங்க. நான் வேண்டின கடவுள் என்னை ஏமாத்தல அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா ஒரு அக்கா லேகியெல்லாம் தந்தாங்க பாத்தீங்களா தம்பி, நான் தந்த லேகியத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவோ ஒரு பாட்டி கோயிலுக்கு கூட்டு போனாங்கல்ல, நீ வேண்டின விஷயம் நடந்ததான்னு கேக்குறாங்க. அம்மாவோ நடந்ததுன்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்க இன்னொன்னு லேடியும் நடந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப நான் வேண்டினது தான் நடக்கல போலன்ற மாதிரி பாட்டியும் வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இவர் ரொம்ப ராசியானவர்னு சொன்னல, இவர் பூஜை பண்ணனும் நல்லது நடந்திருக்கு பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க எல்லாரும் சொல்லும் போதும் லைட்டா ஸ்மைல் மட்டும் பண்றாங்க. நான் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ரஃபிக்கு திரும்பி வெளிநாட்டுக்கு போக போறாரு போல. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவர் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க டாக்டர் கிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க. நல்ல விஷயம்ன்ற மாதிரி டாக்டரும் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஷாலினி அம்மன் மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஷாலினிக்கு கனவா வந்திருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஒன்னும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. சரி படுன்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல படுக்க வச்சிடுறாரு. இப்ப வேற சில லேடிஸ் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஷாலினிக்கு அம்மம் போட்டிருக்கு போல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பிரெக்னன்சி டைம்ல அம்மம்லாம் போடக்கூடாது, போட்டா குழந்தைக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்கன்ற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிறாங்க. அம்மம் போடுற மாதிரி இருக்கு, எதாவது பிரச்சனை வருமான்ற மாதிரி ஷாலினியும் ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. ஆனா இவருக்கும் லைட்டா பயமா தான் இருக்கு. பேசாம நம்ம டாக்டர் கிட்டே கேட்போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டாக்டருக்கு கால் பண்ணி பிரச்சனையை பத்தி சொல்லிட்டாரு. அதை போட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் பார்த்து சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே போட்டோ எடுத்து டாக்டருக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அவர்கிட்ட இருந்து எப்ப ரிப்ளை வரும் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளே ஏன்பா என்ன இந்த மாதிரி சோதிக்கிற அப்படின்ற மாதிரி அம்மாவும் ஃபீலிங்கா புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அம்மம் போட்டிருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம், இந்த மாதிரி சமயத்துல அம்மம் போடவே கூடாது, குழந்தைக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் டாக்டர் கிட்ட இருந்து கால் வந்துருது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, குழந்தை நல்லபடியா பிறக்கும், நீ தேவையில்லாம அப்செட்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அத்தை டாக்டரே சொல்லிட்டாரு எந்த பிரச்சனையும் இல்லையான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இந்த லேடிஸ் எல்லாம் எதுவுமே பேச முடியல, அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி மாமியார் வேண்டுறாங்க. டாக்டரை பார்த்து பேசணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஃப்ரெண்டை கூட்டிட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு டாக்டர் கிட்ட கேட்கிறாரு. டாக்டர் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அம்மும் கம்மியா போட்டிருக்கல, இப்ப வரைக்கும் பிரச்சனை இல்ல. அம்மும் ரொம்ப அதிகமா போட்டாலோ இல்ல ரொம்ப நாள் போகாம இருந்தாலோ கண்டிப்பா பிரச்சனை இருக்கு. ஏன்னா குழந்தையோட ஹெல்த் அந்த விஷயம் பாதிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உங்க ஒய்ஃபுக்கு இதெல்லாம் தெரியாம பாத்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷமா இருக்க வைங்க, அதுதான் சொல்யூஷனு. அதனால தான் ஒய்ஃபு கிட்ட நான் பயம்புத்துற மாதிரி எதுவுமே பேசலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் சந்தோஷமா இருந்தேன், அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் எதுவும் ஆகாது, எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவர் வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் சந்தோஷமா பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் தான் நீங்க ரிலாக்ஸா இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃபு கிட்ட சொல்லாம ஒய்ஃபை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப பக்கத்துல இருந்து ஒய்ஃபை நல்லபடியா பாத்துக்கிறாரு. ஆக்சுவலா பிரெக்னண்டா இருக்கும் போது அம்மா வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அம்மா சரியாகட்டும் அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு அனுப்பலான்ற மாதிரிலாம் இவர் நினைக்கிறாரு. இப்ப அம்மா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிருது. இப்ப செக்அப்காக இவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. இப்ப குழந்தைய பார்த்து முடிச்ச டாக்டர் இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை சில ப்ராப்ளத்தோட பிறக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது காது கேட்காம போலாம், கண் பார்வை தெரியாம போலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது, வீட்டுல நீங்க சேர்ந்து பேசுங்க, அதுக்கப்புறம் முடிவை எடுங்கன்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் லேடி சொல்றாங்க. இத பத்தி ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி மாமியார் கிட்ட சொல்றாங்க. கேட்கிற மாமியார் பயங்கரமா உடஞ்சு போயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தின்னூர்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வச்சு விடுறாங்க. இதுக்காகலாம் குழந்தைய நம்ம கலைக்க வேணாம், எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நம்ம நம்புவோன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஏன்னா 100% அப்படிதான் நடக்கும்னு அந்த டாக்டர் லேடி சொல்லியிருக்க மாட்டாங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஷாலினி பேரண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ பொண்ணு அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. போன் மூலியமா தான் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஷாலினியோட டேட் வந்துருது போல. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே சேர்ந்த மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஷாலினி உள்ள போகவே பயப்படுறாங்க. தைரியமா போயிட்டு வான்ற மாதிரி இவரை அனுப்பி வைக்கிறாரு. வெளியே இவர் ரொம்ப பதட்டமா நின்றுட்டு இருக்காரு. ரொம்ப பதட்டப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு.
குழந்தை பிறந்துருச்சுன்ற மாதிரி நர்ஸ் சொல்றாங்க. இப்ப குழந்தையை எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட காட்டுறாங்க. ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் லேடி சொன்னாங்கல்ல, ஆனா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம தான் குழந்தை பிறந்திருக்கு. இத டாக்டர் லேடி சொல்றாங்க. கேக்குற இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. குழந்தை பிறந்தா கண்மணின்னு பேர் வைக்கலான்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. சீக்கிரமா ஒய்ஃபை போய் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ போய் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே குழந்தைய தூக்கிக்கிட்டே ஒய்ஃபை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா குழந்தைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லல்ல, அதை பத்திலாம் ஒய்ஃபுக்கு சொல்றாரு. இதை கேட்கிற ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே குழந்தை எப்பன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல, எல்லாருக்குமே ஒரே போட்டோல சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு. அதை சோசியல் மீடியால போடுறாரு. குழந்தையோட ஒவ்வொரு அப்டேட்டையும் இவர் சோசியல் மீடியால போட்டுக்கிட்டே இருக்காரு. இவங்க 2 பேருமே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கிருஷ்ண ஜெயந்தி வருது. இப்ப குழந்தைக்கு கிருஷ்ணர் வேஷம்லாம் போட்டுறாங்க. நடக்கலாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ குழந்தை கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அங்கிளும் பக்கத்துல வந்து ஜாலியா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கவரு பேச்சு வாக்குல அடுத்த குழந்தை எப்பன்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோ முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாரு. அந்த சமயம் பார்த்து ஷாலினியா வெளியே வந்திருப்பாங்க. டீயோட தான் வெளியே வந்திருப்பாங்க. இப்ப டீயை தூக்கி இவரோட மூஞ்சில ஊத்துறதுக்காக வராங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.